கூட்டம் பரவாயில்லையே. போகும் போகும் கையை காட்டினா காலி வந்தேன்னு அர்த்தம். தலைவா காலையில உளுந்தவடை வாங்கி தருவேன்னு அவன் கத்துறேன். இந்த நாடகத்துக்கு வந்த ஆளுங்க எப்படி ஜாலக்கு போட்டு தானே வந்துருக்கீங்க. டொங்காசா எக்கோ இங்க மாதிரி பவர் பவர் ஆடியன்ஸ் தானே. கருப்பூர சபை வணங்கி உள்ளூர்ல வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி உள்ளூர்ல வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி என்ன பாடலாம் பாருங்க. எதை பாடுவேன் இச்ச மரம் நல்ல ஈச்ச மரம் நல்ல நல்ல இச்ச மரம் நல்ல ஈச்ச மரம் நல்ல ஓய்வெடுக்க தென்னை மரம் படுக்கையில ஓய்வெடுக்க தென்னை மரம் படுக்கையில கட்ட மாட்டேனே அப்படி அடம் மொத்தவனை காலி பண்ணிடலாம். உன் தலைய விரிச்சு போட்டு உன் தலையை விரிச்சு போட்டு தவறு நாடையில கெண்ட காலை எங்க வச்சு யாத்தா நீ வந்து நில்லு. நாடையில கெண்ட காலை எங்க பாடத்தை கேட்ட கண்டாலுமே பேசாம அண்ணன் ரெண்டு நான் வணங்கி
சபை வணங்கி குளிர்ல வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி குளிர்ல வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி என்ன பாடலாம் பாருங்க எதை பாடுவேன் ஈச்ச மரம் நல்ல ஈச்ச மரம் நல்ல நல்ல ஈச்ச மரம் நல்ல ஈச்ச மரம் நல்ல ஓய்வெடுக்க தென்னை மரம் படுக்கையில ஓய்வெடுக்க தென்னை மரம் படுக்கையில கட்ட மாட்டேனே அப்படி அடம் மொத்தவனை காலி பண்ணிடலாம் உன் தலைய விரிச்சு போட்டு உன் தலையை விரிச்சு போட்டு தவறு நாடையில கெண்ட காலை எங்க வச்சு யாத்தா நீ வந்து நில்லு நாடையில கெண்ட காலை எங்க ஆடத்தை கேட்ட கண்டாலுமே பேசாம அண்ணன் ரெண்டு நான் வணங்கி
வாலிபர்களே, புரோக்களே, புரோக்கர் கிடையாது ப்ரோ, ப்ரோ. அண்ணன் தம்பின்னு இருந்த வார்த்தையை மாத்திட்டாங்க. ப்ரோ, ஓகே ப்ரோ, ப்ரோ. பொம்பளை விட்ட பேசும்போது மட்டும் செருப்பு அடிச்சா கூட ஏத்துக்கிறேன். உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே தமிழனுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது. அவ்வளவு ஒரு வீர நிறைந்த தமிழே. ஆனா தமிழே மாதிரி எந்த இடத்துல இடம் பிடிக்க ஆளு கிடையாது. ஒரு இடத்துல உட்காரோம்னா எச்சியை தூக்கி விட்டுருவேன். பசில இடம் பிடிக்கிறதுக்கு செருப்பு தூக்கி போடுறாங்க. என்னத்த சொல்ல, காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. அங்க என்னத்தா சாமி வந்துருச்சா? இன்னும் நான் சாமி அழைக்கவே இல்லையா? ஏ வண்டாப்புல மாமதுர அன்னக்கொடி மாமதனி அன்னேரதி மதுரை அமைச்ச அன்னக்கொடி அங்க நிறுத்த சொன்னீங்களே, என்னத்தான் நிறுத்திடுவா? என்னாச்சு அங்க? சாமி வந்தா நல்லது. சாமி வந்தது கண்டது யாரு? தேல் வந்தது கண்டது யாரு? சாமி நான் கூப்பிடும் போதே வரணும். இப்ப சில பேர் சாமி ஆடுறதெல்லாம் யூடியூப்ல வர்றதுக்காக ஆடுறாங்க. அன்னைக்கெல்லாம் முருகனை ஒரு பொம்பளை, இந்த தண்டி பொம்பளை, இதே மேல சேர்ல நின்று எடுத்துக்கிட்டு இருந்தேன். சேர்ல வாஞ்சி தூக்கி போடுச்சு. எங்கட கேமரா காணாத பார்த்து மண்ணோட எடுத்துக்கிறேன். இதுல என்னன்னா, சில பேர் ஆடும் போது நல்லா கவனிவேன். கேமரா முன்னாடி வந்து ஆடுறது தான் அப்பத்தான் என்ன கொண்டாடின்னு தெரியுமா? சாமி இருப்பது உண்மை. அது எப்படி ஆடணும்? ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழமைங்க உள்ள காலத்துல கட்டி காத்த சாமியத்தான் இன்னைக்கு ஜாக்கோட்டையில எல்லாரும் கையெடுத்து வணங்குறீங்க. இந்த சாமியை கண்டெடுக்க முப்பாட்டிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இந்த ஜாக்கோட்டையிலே ஜாமி இல்லாம பக்கத்து ஊருக்கு ஜாமியும் கூட வண்டி கட்டி போயிருப்பாங்க. அங்க உள்ள ஆளுங்க இங்க என்னடா உங்களுக்கு வெண்ணமேனே ஜாமின்னு சொல்லி இப்படி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டுதான் நமக்குன்னு தெய்வத்தை கண்டுபிடிச்சது அந்த பிடாரியம்மன், இந்த ஜாமியம். இப்படி வரக்கூடாது. நான் கெட்ட ரோக்கர் மூக்கந்தண்ட அட விட்டு போறேன். என்ன காசு கொடுக்குற? இடி முத்து ஆத்து, இடி முத்து எங்கன்னு விழுந்த இடி? இடிமுத்து சார்பாக ரூபாய் 201. யாருன்னு? இடிமுத்து யாரு? இடிமுத்து இன்னொரு 300 ரூபா ஒன்று ரவுண்டா. எங்க என்னன்னே தெரியாம வரையான் பாரு. பாருன்னு நினைச்சாங்க. ஒரே அண்ணன் தம்பி தான் இந்த உலகத்துல. எம்கேஆர்னு அந்த 3 எழுத்தை இந்த உலகம் பூரா தெரிய வச்சது யாருன்னா அந்த தமிழர்கள், என் உறவுகள் தான். ஆனா உரிமையோட பேசுவேன், விளையாடுவேன். இதே உண்மை. நான் போட்டிருக்க வேஷம் பப்புனு வேஷமா இருந்தாலும் என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டேன். இதே உண்மை. உறவோட பேசணும். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு சொல்றவே முட்டா பையன் கிடையாது. நான் எப்பயுமே நேர்கொண்ட பார்வை. அதனாலதான் 20 வருஷமா இந்த மக்களை அப்படியே வச்சிருக்கேன். உண்மைதானா ப்ரோ? இது என்ன நாடகம்னே தெரியாம வந்தாலும் கைதுக்கு என்னமோ எம்கேஆர் போர்டுல மருதமணி ஒரு சீக்காளி நிக்கிறேன். செருப்பு காட்டுட்டாங்க. என்னைக்கு காட்டுவாங்கன்னு உட்காந்துருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க தம்பி, அம்பளிப்பு 500 ரூபா தாள் மதன்ச்சடா. ஐயோ செல்லா பாயசுமா. USKM பில்டர்ஸ் பெத்தாச்சி குடியிருப்பு. எங்கு சென்றாலும் இந்த குடும்பம் நாடகம் பார்க்க வந்துடுறாங்க. அந்த குடும்பத்துக்கு பாதம் தொட்டு நன்றி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அந்த அம்மா, அந்த தகச்சி. நீ வீட்டுல குடியிருப்பீல, இல்ல எங்க நாடகத்தை பார்க்க மதியமே வந்து விரிச்சு படுத்துருவியா? வாங்க ப்ரோ. சண்முகம் லீலாவதியா? சண்முகம் நீலாவதி குடும்பத்தாருக்கு அங்கிட்ட யார்ட்டையாவது வசூல் பண்ணிட்டு வாங்க. வாங்க ப்ரோ. அன்பாலயத்தில் 43 பேரும் கஞ்சி ஊத்தணும். நல்லா இருக்கு. இந்த கூத்தாடினாத்தையும் கஞ்சி ஊத்த முடியும். நான் ஒன்றும் மோடி வேறேன் கிடையாது. ஏய் சாமி இல்லடா, சண்டடா. நானே பார்த்தேன். இவ்வளவு நேரம் எப்படா சாமி ஆரம்பிச்சு நினைச்சேன். தயவு செய்து
உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், கோயில் தளத்துல மட்டும் சண்டை சத்தம் போடாதீங்க. நான் பரம்பரை கோடாங்கி நாங்கெல்லாம். நான் பேசவா, நீ வந்து பேசு இருனே. நம்ம பேசி கண்டா வண்டி போட்டு சொன்னா போறதுக்கு. நீங்க எல்லாரும் அங்கே போயிட்டீங்கன்னா அப்ப சாங்கு பாடுமாடா. பம்பா நதி ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் அவத தள்ளுவோம். பம்பா நதி ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் நோம்பிருந்து நாங்கள் இருந்தா வாரா. நாங்க நோம்பிருந்து நாங்கள் இருந்தா வாரா. நாங்க நிம்மதியா மலர்தான் போறோம். பம்பா நதி ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் போட்டோ போறோம். மணிகண்ட போட்டு கிட்ட மாறோம். மணிகண்ட பார்க்கத்தான போறோம். அம்மா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. காத்திய மாயத்தில் வாரா. நாங்க காத்திய மாயத்தில் வாரா. நாங்க சிவனுடைய மகனை பார்க்க போறோம். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. கொல்லிமலை, ராணிமலை, விறகுமலை, அஞ்சு மலை. கொல்லிமலை, ராணிமலை, விறகுமலை, அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன் அடி ஓடுங்க. நீங்க அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன் அடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம் சாமியே. ஐயப்பன், முருகன், காளியாத்தா, மாரியாத்தா, ஓம் சக்தி, பராசக்தி, இந்த ஜாமி ஒரு துடியான ஜாமி. யாரோ ஒருத்தர் முழு மனதோடு மன நிம்மதியோடு ஜாமியை கும்பிடிய தெய்வம் காட்சி அளிக்கும். ஏதோ கடமைக்கு மாலை ஓட்டான் போய் பஞ்சாமிரதம் வாங்கணும், பொண்டாடிக்கு வலை வாங்கணும்னு இருந்தோம்னா அது சுத்தப்படாது. சமீபத்தில் நான் தான் சொன்னேன், இந்த பஜ்ஜில் ஒரு ஒம்பளையே ஓம் சக்திக்கு மாலை ஓட்டுட்டு குத்தாட்டம் போட்டு போறையே பஜ்ஜு கவரு போகுதுன்னே கவுத்திட்டாங்க. அதாவது நான் ஏற்றுக்கிறேன், சரி ஆத்தாவை நீ கும்பிட சந்தோஷமா நீ ஆடி பாடி போற சந்தோஷம் தான். ரெண்டாவது டிரைவரை ஊட வச்சு டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு இன்னும் கிளம்பிடுவாங்க ஜேஜிபி டிரைவரு. ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு தெரியலையே. வர வர கலாச்சாரங்கள் மாற மாற என்ன ஆகும்னா இந்த கலியுகம் மாறிக்கொண்டு இருக்கும். தையில அறுவடை பண்ணும் போது எந்த காலத்துல மழை பெஞ்சா விளைஞ்ச கருதை அறுக்க முடியாத தமிழ்நாடு இன்னைக்கு வேதனைப்பட்டு நிக்குது. ஆனா எவன் குடி கட்டாலும் 12 மணிக்கு டாஜ்மார்க் கடை திறந்தா நம்ம சரக்கு அடிச்சுட்டு போய் முண்டமா படுப்புமுதுல. நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம். விவசாயத்தை பார்த்துட்டே எங்க ஐயா என் பாட்டே போட்டே எல்லாருமே நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டு போனாங்க. இன்னைக்கு விவசாய நிலத்துல போய் பார்த்தோம்னா பீங்கானா கிடக்கு பூரா உடச்சு இப்படி வச்சுட்டு போயிடுறேன். அடுத்த கடை நல்லா விளைச்சுன்னா அங்கே பேண்டு விட்டு போயிடுறாங்க குடும்பத்தோட. கருதா இருக்காம காயட்டு முடியும். என்னடா உலகாது உரம் போட்டு விட்டுருக்காங்க. இப்படித்தான் ஒரு ஊர்ல புருஷனும் பொண்டாட்டிங்க அடிச்சு காத்த கடிச்சு உருண்டாங்க. நான் ஊருக்கார நிப்பாட்டு சொன்ன நிப்பாட்டிலேயே கண்ணுல பால ஓத்த கண்ணம்மா அதுல நாட்டாம சொன்னார், ஊர்ல வெட்டிட்டு கிடந்தாலே விடமாட்டியா போலது பாப்போம் அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், ஏன் சண்டை ஓடி இன்னைக்கு நீங்க சண்டை ஓட்ட நாளைக்கு யாரு முகத்துல யாரு முழிக்க போறீங்க? இனிமேல் நம்ம எல்லாம் பிறக்க போறது கிடையாது. இந்த சண்டை ஓடுற 2 பேர்த்துக்கு காலை தொட்டு கும்பிடுறேன். நீ உள்ள உடவா மருதமணியை மண்டி ஓட்டு ஏதாவது செய்ய சொல்றேன். காளிமார் அடுத்த வாங்க. காளிமார் அப்புறம் அன்புக்குரிய அண்ணன் ரூபாய் 501. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி அண்ணே.
ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1370 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 4 நபர்ஸ கூலிக்கு வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். காரக்குடியில 5 வீட கட்டி வாடகைக்கு விட்டிருந்தேன். ரியல் எஸ்டேட் கை கொடுக்கும் நமது தேவகோட்டை போற பைபாஸ் ரோட்டை ஒட்டி ஒரு 15 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்கன்னு கை காலில் கும்பிட்டு விழுந்திருந்தேன். நாடகத்தை கெடுத்து கூடாதீங்க, பெருங்கொண்ட தொகை உங்க தலையில விழுந்துரும் என்று கூறி வச்சிருந்தேன். ரியல் எஸ்டேட் கை கொடுக்காட்டா 55,000க்கு போன வருஷம் வித்த நகை இன்னைக்கு செய்கூலி சேதாரத்தோட 73,000 கணக்கு வருதுன்னு ஒரு 150 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்தேன். பகல்ல பூரா 10 பேரை அடியாளா சேர்த்து வச்சிருந்தேன். காசு நிறைய இருக்குன்னு போற ஓக்குல போட்டு தள்ளிடு வாங்கிட்டு பயத்தோட இருந்தேன். பார்ச்சுனர் காரு 2 வச்சிருந்தேன். BMW 1 வச்சிருந்தேன். தண்ணி பாட்டில் வாட்டர் கேனை ஏத்துறதுக்கு ஒரு டாட்டாசி 1 வாங்கி வச்சிருந்தேன். இவ்வளவு சொத்து இருந்தாலும் வீட்டுக்கு போனவனே பொண்டாட்டி விரதம்னு சொல்றான், நோ டொங்காசம் சொல்லி புதுக்கோட்டையில ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியா அடிமையாகி யாருக்கும் கூட்டு சேராம பிரிச்சுக்குள்ள பீரு பாட்டிலும் பொண்டாட்டி தலானிக்குள்ள கோட்ரு பாட்டிலும் ஒளிச்சு வச்சு 4 மணிக்கெல்லாம் தண்ணி அடிச்சு சொந்த வந்த வேலை மஜுரெல்லாம் வேணாம்டா, இந்த மதுதாண்டா உலகத்துல பெருசுன்னு சொல்லி 20 வருஷமா தொடர்ந்து குடிச்சவனுக்கு பார்வையு போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகரீச வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்கிறது முதல்ல குடிக்கும் போது, சுகமாயிருக்கிறது சொர்க்கத்துக்கு போகிறது கருப்புடை. சுகமாயிருக்கிறது சொர்க்கத்துக்கு போகிறது புதியா குடிக்கும் போது மேலவனந்தா இருக்கிற விசமிதா இருக்க இருக்க கொள்ளுதாடா. அப்பவே சொன்னாங்க யாரு கேட்கிற காலக்குடி மூர்த்தினை அந்தா உண்டாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சு புட்டேன். கொண்டாட்டி தடிய விட்டு குண்டு சென்று அடிச்சு புட்டேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தையல்ல மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகள்லாம் ஏழைகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த கேப்டன் விஜயகாந்த் ஐயா சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். இதுல நல்ல மனிதர்கள் உட்கார்ந்திருந்தா நல்ல பாட்டு பாரு அந்த மனசுக்குள்ள என்னைய வாழ்த்துவ. லேஜா வரும்போது நாடகத்துக்கு நினைச்சிட்டு வந்தாலும் இது எதுக்கு பாரு இந்த கண்டாலுமே என்ன கோத்தாங்கமான வச்சாலும் மேடைக்கு என் தமிழன் எல்லாம் பிறவி என்பது ஒரு தடவை தான், இன்னும் பிறக்க போறது கிடையாது. அடுத்த பிறவியில MKR இதே சாக்கவைகள்ல பப்புனு போட்டு நிக்க போறது கிடையாது. இதே மாதிரி இந்த இடத்துல அடுத்த பிறவியில யாரு வந்து உட்கார்ந்து நாடகம் பார்க்க போறது கிடையாது. சந்ததி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த பூமியில இருந்துட்டு அந்த உலகம் தாங்காதுன்னு பிறந்த பிறவிக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்டு இந்த குடியை விட்டுட்டு 100 ஆண்டு காலம் பொண்டாட்டி உள்ள மனைவி சொந்த வந்த ஆத்தாப்பை எல்லாத்தோடு நிம்மதியா வாழுங்கன்னு உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கொள்ளுகிறேன். அரசாங்க விக்கத்தான் செய்ய ஒரு இடத்துல நரகல் கிடந்த அங்கன உட்கார்ந்து சாப்பிடுவியா, நமக்கு புத்தி வேணும் என்று சொல்லி மேடைக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு
எங்கு சென்றாலும் நாடகத்துக்கு வந்து தான் எடுத்து வந்த டூலருக்கு பெட்ரோல் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்க்காம எம்கேஆர் இருக்கக்கூடிய அன்பாலய மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய தேவகோட்டை என் அன்பு உறவு பாலசுப்ரமணியன் அண்ணன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. 501 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன், இல்லைன்னா 100 120. நாட வேணாம்டாப்ல அக்கா மக்கா அந்த 100 ரூபாய் எத்தனை சட்டி டவுசர் மாறிச்சோ. என் சிங்கம் கசைக்கு எடுத்துட்டியா சிங்கம்? செச்சுக்க வெக்கமாயிடலாம். 100 அம்பளிப்பு கொடுத்து ஜெய் தயவு செய்து இது ஏதாவது பண்ணணும்டா. அம்பளிப்பு உலகத்துல காசு பெருசுன்றான், காசு பெருசு கிடையாதுங்க. போட்டிக்கு என் சிங்க 100 ரூபா செலவத்தலை கொண்டுட்டிய. நான் ஒன்னும் காது ஊத்துக்கொள்ளப்பா. இங்கிட்டு சரி உட்காந்து பேசுவோமா? சரி என்ன படுவேன், கொசு ஊத்தி கொடு. மிதி மாண்டு வைத்துரு என்ன பூரா பாசம் நட்பு. அதே மாதிரி இதுல என்னன்னா செல்ஃபி எடுக்க வர்ற ஆளுங்க உள்ள வந்து சில பேர் பார்த்தா போதையில இப்படின்னுவேன். என்னையே சொல்லுவேன், நீ ஒழுங்கா நில்லு அப்படின்னு. நான் கடைசியில கிரிச்சுன்னு எடுத்துட்டு சூப்பர்னு போவேன், அவன் முகத்தை எடுத்துட்டு போவேன், என் முகத்தை ஒரே. நீங்க எல்லாருமே இப்படியே சிரிச்சுக்கிட்டு வாழ்க்கையில எந்த கஷ்டம் இல்லாம நீங்க வாழணும். ஆனா கஷ்டம் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. ஐயா டூலர் இருக்கோ, போர் வீலர் இருக்கோ, வீடு இருக்கோ, அது இருக்கோ எனக்கு முக்கியம் கிடையாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்க கூடாதுன்னா 2 மட்டும் இல்லைன்னா அவன் தாய உண்மையிலே நிம்மதியாத மனுஷன். ஒன்னும் உடம்புல நோய் இருக்கக்கூடாது, 2வது கடை இருக்கக்கூடாது. அப்படி நான் சொல்றேன். வீட்டுல பொம்பளையாள் கூட லோனை வாங்கி வச்சிரு. குறிச்சி வந்தவனே நைட்டு படுக்கும் போதே லேசா சொல்றது, ஏங்க 5 லட்சம் தர்றாங்களா முண்டமா? அவன் முண்டமா தான் கிடக்கு. உடனே அவன் என்னடி அப்படி சோல்டர்ல போட்டவனே அவன் நாளைக்கு வாங்கிடு சோழி முடிஞ்சு. மறுவாரம் லோனுக்காரன் வரும்போது மகள்கிட்ட சொல்லி விடுறது, அம்மாவுக்கு புதுன்னு வருதுன்னு சொல்லுப்பா. உங்க அம்மா அங்க அம்மா முடியாம உள்ள படுத்து கிடக்குனே. உங்க அப்பா அங்க அவர் வயிற்றால வயிற்சியமா கருவிலே உட்காந்துருக்காரு. என்ன மயத்துக்கு வாங்குறேன்? நம்ம புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதை சிக்கனப்படுத்தி வாழ தெரிஞ்ச ஒவ்வொரு தமிழச்சியும் நான் வீரமங்கையா பாக்குறேன். ஆம்பளையும் அதே மாதிரிதான். டிவி வீட்லயே போனாலும் அடுத்தவன் ருசி ஆட்டி விட்டுருவேன். மச்சான் உங்களுக்கு விஷயம் தெரியாதுல, காரைக்குடியில் இந்த தண்டி டயரோட வண்டி ஓட்டிருக்கேன், நாளைக்கு மோதிரத்தை வித்துறேன். அவன் மறுநாள் அந்த தண்டி வண்டியை கொண்டு வந்து கல்லு புருண்டுவேன். பொண்டாட்டி ஏறி உட்காரச்சுனே, வா பாண்டிய தேட்டருக்கு படத்துக்கு போவான். கல்லு புருன்னு போவேன். வேகத்தருகிற பொண்டாட்டி இங்கே விழுந்து கிடக்கு, இங்கே போய் தேடுவேன். புஷ்பா மயத்தை புடுங்குப்பா, நான் இங்க இருக்க துணி குடிக்குமே போடாம வண்டி வித்துருவனை கொண்டே வருவேன். உலகம் மாறி எனக்காவது கேள்விப்பட்டிக்கல. 2 மாட்டு வண்டி நேருக்கு நேர மோதி 25 வருஷத்துக்கு முன்னாடி விபத்து நடந்துச்சா? கிடையாது. அதிக விபத்தே டூலர் தான். போகும்போதே என்ன பண்ணேன், தாப்புல பாவம் குடும்ப குட்டியோட வருது. இந்த இளவட்ட பையன் போகும்போது அவன் லவருக்கு வீடியோ காலில் வர்றேன், பாத்ரூம்ல குளிக்கும் போது வீடியோ கால் வா. என்னடா அடாடா என்ன கலரு ஆன்றேன். ஒரு முத்தம் குர்ரான்னு கொண்டு போய் கொடுத்துறேன். தீர்ந்து கொடுத்து மறுநாள் பார்த்தா கெந்தி. சிரிக்காதீங்க ப்ரோ. இது நாட நினைச்சே மஞ்சள் விட்டு மாட நினைச்சேன். ஒரு அண்டா ஆடு புடிமாடு அதான் கோத்தா குண்டா மாடு புடிமாடா. என்னத்த மாடு புடிமாடு? நானும் ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்தேன். ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்து கல்ல முட்டாய் அதுன்னு கொடுத்து எங்க அப்பா காலையில எவ்வளவு தூக்கி எறிஞ்சிருச்சு. தூக்கி எறிஞ்சு நாடகத்தை விட்டு வர்றேன். டே கண்டாளி மனை அப்படின்ட்டாரு. என்னப்பாண்டே மாட்டை விற்கிறேன், வீட்டை விட்டு போவானாண்ட. மாட்டை கொண்டு போய் விற்றேன். அன்பாளைய கட்டடத்துக்கு ஜென்ரிங் போட உதவிச்சு. ஒரே ஒரு விஷயம், இந்த தமிழன்
பாசத்துக்கு இணையது எது இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு வருஷம் ஆகும். அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் போன்ற ஜல்லிக்கட்டுக்கு மாடவுக்கு ஒரு வருஷம் ஆகும். ஆனா அந்த ஒரு வருஷமா அந்த மாட்டை நனைய விடாம, பட்டினி போடாம, தன்னுடைய வயிறை பட்டி ஓட்டு வளர்க்கிறான் பாரு காளைய. இதுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. உலக நாட்டுக்கே பயம் காட்டுமே இந்த தமிழன். கொம்பு தாரக்கம்பு சைஸ்ல ஊசியா இருக்கும். அது பாடியில தவம் போது அந்த தும்முள்ள ஏறி பரிசு வாங்குறான் பாரு தமிழன். இதே வீரம். வெளிநாட்டுல பாரு, ஒரு கேட்டுக்குள்ள அடைச்சு போட்டிருப்பாங்க மாடை. அது கிரு மாடி. அதுக்கு இந்த தண்டி இருக்கு நீக்குறக்காரே மாதிரி உடம்பு. கேட்ட துறப்பாங்க, மங்கட்டி மங்கட்டி தப்போம். அவன் போர்வையை கட்டிக்கிட்டு கரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிடிச்சா கரிச்சு பிடிச்சா. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி ட்ரை, வெல் ட்ரை. என்ன மைத்து ட்ரை? இங்க வா பார்த்தா சூத்தரிச்சு போவாங்க. என்ன இந்த நீக்கிறக்காரனுக்கு அப்படி எத்த தண்டி இருக்கு? வேணா போய் கவக்கமா வச்சு கலைச்சு வச்சுட்டு வா. நீக்கிறக்காரன் பார்க்கணுமா? இந்த ஆளா ட்ரை பண்ண. ஹலோ எக்கோ சார். ஹலோ 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 ஹலோ. அரசு பள்ளிகளை படித்து கடைசி வரைக்கும் அரசாங்கத்துக்காக பணிபுரிந்து அகில உலகமே அரண்டு பார்த்த ஒரு தமிழை யாருன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பேய்க்கரும்பில் பிறந்தா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாமா தெரியாது. அன்னைக்கு அப்துல் கலாம் பாடி ஊர் அம்பலார் வந்தார். அவரே பாடி அவர் என்ன மாட்டியா வரியான்றார். அப்துல் கலாம் அவ்வளவு ஒரு ஜோக்க விட என்ன மேனே அவங்க சிரிக்கணும். நீ எதுக்கு சிரிக்கிற? எனக்கு சிரிப்பு வருதுடா. இப்போ உன்னைய காலி மணிகண்டன் சாதாரண ஆள் கிடையாது. இவன் தண்ணி அடிப்பேன். தீபாவளிக்கு முத நாளே 2 புள்ள வாங்கி உண்மை நடந்த புறம் நல்ல எண்ணெயெல்லாம் போதையில தேய்ச்சி விட்டு, ஏற்கனவே முண்டை கருப்பு எண்ணெயை தேய்ச்சி விட்டு நெஞ்சுக்கு கையிலேயே கட்டிக்கிட்டு போய் சிரிப்பாங்க. வெடி வச்சிருக்கேன். ஊதுவத்திய வச்சு வெடி, இவன் வச்ச வெடி அணி உண்டு. இவன் மயம் பின்னாடி அந்த அணி உண்ட பாக்ஸ் வச்சுக்கிட்டே நின்றுருக்கேன். முண்டை சட்டி போடல. அவன் ஆளு முட்டுக்கான மயன் இப்படி அண்ணா வந்து பார்த்துருக்கேன். ஏப்பாய் இங்கே சரஸ்வதி வெடி வச்சிருக்கேன். இவன் முண்டை போதையில அந்த வெடி அங்கிட்டு இருந்தா நீ வச்சு விடுறான்னு இருக்கேன். அவன் கங்கு எடுத்து வச்சு விட்டேன். தீபாவளிக்கு போவோம். ஒரு வாரமா பிதுக்கு மருந்த போட்டுக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே போட்டு படுத்து வந்திருக்கேன். அப்படியே இந்த அசிங்கம் தேவையாடா? கேவலப்பட்டவன் மேனே. அடுத்த வருஷம் வந்து புசுவான வை மொத்தமா லாவி எரி தெருவில் தெரி. கார்த்திகை மாசம் இதை ட்ரை பண்றியா? ஹலோ 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 ஹலோ. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி பல கட்டடலாம் பல தாண்டியாச்சு, பல மலகவட்டி பல தாண்டி போனா, பல சிவகங்க ஒரு மேவாளம் என் மானாமதுரை பல பாத்தியனூர் பல மரபக்கொடி ஒரு டோல் கட்டா அட சத்திரக்குடி அட 4 ரோடு அட நேரா போனா அட
நட்பின் அடையாளம் எம்டி நட்பு. அருமையான வாசகம். நட்பின் அடையாளம் எம்டி நட்புனா எம்டியா தான் நட்பா? நட்பின் அடையாளம் எம்டி நட்பு. மணி திலீப் சார்பாக 501. முஸ்தபா முஸ்தபா டோன் டோரி முஸ்தபா. எம்கே தம்பி அதை படிப்பா. இங்கிலீஷ் தெரியாதுடா, படுறா 100 ரூபா தரேன். எனக்கு தெரியாது. வண்டி ஓட்ட மாடு வண்டி ஓட்டி என்ன ஒண்ணு ப்ரோ, இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்து நீ அவமானப்படுத்தக்கூடாது. எனக்கு ஆங்கிலம் தெரியாது. எம்கே ஆர்ட்ஸ் டெம்பிள் ஆர்ட்ஸ். அப்படியும் பரவாயில்லையாடா அண்ணே? அல்றானே. ஆமாண்ணே. கொல்லங்குடி சிவகங்கை மாவட்டம். உனக்கு கொஞ்சம் வரையா? அதுக்கப்புறம் பெல்லிக்கு தெரியலண்ணே. சொல்லுங்க. ஆகாம சாஸ்திரி